இல்ல, புரியல என விஜய் சேதுபதி கேட்பது போல பட்ஜெட் பற்றி பல கேள்விகளை கேட்டு கூகுளையும் சாட் ஜிபிடியையும் குழப்பி வருகிறார்கள் மக்கள். எப்போ பட்ஜெட்டை பார்த்தாலும் ஒரே குழப்பமா இருக்கு. அதனால நான் இன்கம் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட செய்தியை மட்டும்தான் பார்ப்பேன் என சம்பாதிக்கும் வர்க்கத்தினர் சிலர் சொல்லி வந்தனர். ஆனால் அவர்களுமே கூட குழம்பும் வகைகள்தான் உள்ளது இந்த பட்ஜெட். புதிய வரி விதிப்பு முறையில் 12 லட்சத்திற்கு குறைவான வருமானம் ஈட்டுவோர் எவ்வித வருமான வரியையும் செலுத்த வேண்டாம் என அறிவிக்கப்பட்டதும் சந்தோஷத்தில் குதித்த சம்பளதாரர்கள் பலர் பின்னர் 4 லட்சம் முதல் 6 லட்சம் வரை வருமானம் இருந்தால் 5%, அதற்கு மேல் 10, 15, 20, 30% என அடுக்கடுக்காக வரியும் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதுதான் குழப்பத்துக்கான காரணம். வேலைக்கு போய் மாதா மாதம் சம்பளத்தை வாங்கி குடும்பம் நடத்தும் மிடில் கிளாஸ் மாதவன்களுக்கு இனி புதிய வரி விதிப்பின் கீழ் இருந்தால் ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் ரூபாய் வருமானம் வந்தால் கூட நீங்கள் வருமான வரி கட்ட வேண்டாம். அப்படின்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த வரி விலக்கு உச்சவரம்பு இல்லையா என கேட்கலாம். சம்பளம், தொழில் என எவ்வித சார்பும் இன்றி 12 லட்சத்திற்குள் வருமானம் ஈட்டும் அனைத்து தனிநபருக்கும் இது பொருந்தும். 4 லட்சத்திற்கு மேல் வருவாய் வந்தால் இவ்வளவு வரி கட்டணும் என ஒரு அட்டவணை வருகிறதே, அது எதற்கு என கேட்போருக்கு இதோ அதற்கான பதில். இந்த அட்டவணையின்படி பார்த்தால் அதிகபட்சம் உங்களுக்கு 80,000 ரூபாய் வரி செலுத்த நேரிட்டிருக்கும். ஆனால் புதிய அறிவிப்பின்படி அதை ரிபேட் என்ற தள்ளுபடி மூலம் நீங்கள் வரியை 0 ஆக்கி கொள்ளலாம். சிம்பிளா சொல்லணும்னா வரி பணம் உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. நீங்க பழைய முறைப்படி வரி செலுத்துவராக இருந்தால் உங்களுடைய சம்பளத்தில் இந்த சதவிகிதத்தின்படி டிடிஎஸ் மூலம் பிடித்திருந்தாலும் ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்து அரசிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். சரி, இந்த வரி விலக்கு யாருக்கு பொருந்தாது என கேட்கிறீர்களா? கேபிட்டல் கெயின், ஸ்பெஷல் இன்கம் என்றெல்லாம் சொல்லப்படும் பிற வருமானங்கள் உள்ளோருக்கு இந்த விலக்கு பொருந்தாது. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு பொருளையோ சொத்தையோ வாங்குறீங்க. அதை விற்கும் போது வாங்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு கொடுக்கும் போது அதன் மூலம் நீங்க லாபமா வருமானம் பெற்றீர்கள் என்றால் அந்த வருமானத்திற்கு வரி செலுத்த வேண்டும். உதாரணத்துக்கு, நிலம், வீடு, பங்குச்சந்தை, நிலையான வைப்பு நிதியில் இருந்து வரும் கூடுதல் வருமானம், முதலீடு ஆகியவற்றை சொல்லலாம். சரி, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் சேர்த்து 12,75,000 ரூபாய் விலக்கு. அதுக்கு மேல 1 ரூபாய் அதிகமா சம்பாதிச்சாலும் அதற்கேற்ப நிர்ணயிக்கப்பட்ட வரியை செலுத்தணும். உதாரணத்துக்கு இது மாதிரி. இந்த அட்டவணைப்படி கணக்கிடுவது எப்படி அப்படின்னு இப்ப பார்க்கலாம். 12 லட்சத்திற்கு மேல் பெறும் வருமானத்தை 4 லட்சமாக பிரிக்க வேண்டும். உதாரணத்துக்கு 13 லட்சத்தில் முதல் 4 லட்சத்திற்கு 0%, அடுத்த 4 லட்சத்திற்கு 5%, அடுத்த 4 லட்சத்துக்கு 10%, மீதமுள்ள 1 லட்சத்துக்கு 15% என 13,75,000 ரூபாயை வரியாக செலுத்த வேண்டி வரும். அதன்படி பார்த்தால் 20 லட்சத்திற்கு 2 லட்சம் ரூபாயும் 25 லட்சத்திற்கு 3,30,000 ரூபாயும் வரி செலுத்த வேண்டும். இது மிடில் கிளாஸுக்கு எப்படி பலனளிக்கும் அப்படின்னு கேக்குறீங்களா? சிவாஜி திரைப்படத்துல ஏழையாவே இருக்காங்க, கோடீஸ்வரர்கள் இன்னும் பெரிய கோடீஸ்வரர்களாக மாறிவிடுகிறார்கள் என ரஜினி ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. அப்படித்தான் இதுவும். நாட்டுல அதிகமானவங்க மிடில் கிளாஸ் மக்கள் தான். அவர்களுக்கு விலக்கு கொடுத்துட்டு பெரும் கோடீஸ்வரர்கள் கொஞ்சமாக இருந்தாலும் அவர்களின் வருவாயில் இருந்தே அதிகம் வசூலித்து நாட்டை நடத்தி நிர்வகிக்கத்தான் அரசு இப்படி அறிவிச்சிருக்கு. உதாரணத்துக்கு, உங்களுக்கு 80,000 ரூபாய் வருமான வரி விலக்கு அறிவிப்பால மிச்சமானா உங்க தொழில்ல முதலீடு செய்யலாம். எதிர்கால சேமிப்புக்கும் குழந்தைகளின் வருங்காலத்துக்கும் முதலீடு செய்யலாம். சுருக்கமா சொல்லணும்னா, நாட்டுல பெரும் பங்கு வகிக்கும் மிடில் கிளாஸ் மக்களின் கையில் கொஞ்சம் பணம் புழங்க வாய்ப்பிருக்கு.
இன்னும் எளிமையா சொன்னா 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு மாதா மாதம் 6,666 ரூபாய் மிச்சமாகும். இதனால அரசுக்கு ஆண்டுக்கு 1,00,000 கோடி ரூபாய் நேரடி வரி இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா இந்த 1,00,000 கோடி ரூபாயும் மக்கள் கையில் புழங்கும். பணப்புழக்கம் அதிகரித்தால் அவர்கள் நுகர்வுக்கு வாங்கும் பொருட்கள் மூலமும் அரசுக்கு ஜிஎஸ்டி மூலமும் வருவாய் கிடைக்கும். மக்களின் வாழ்க்கை தரமும் சற்றே உயரும் வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் பிரதமர் மோடி சொன்னது போல மிடில் கிளாஸ் மக்களை மகாலட்சுமி ஆசீர்வதித்து விட்டார் என்றே சொல்லலாம். அதனால ஸ்வீட்டை எடுங்க, கொண்டாடுங்க.